ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் ரீசன் மாஸ்டர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இதுக்கு நம்மகிட்ட சிம்பிளான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நம்மளுடைய சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகட்டும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆகட்டும், நம்ம ரீசன் வந்து செலக்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அப்படி ரீசன் செலக்ட் பண்ண வேண்டியது இருந்ததுனால், நம்ம எப்படி ரீசன கிரியேட் பண்றதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்மகிட்ட ஈஸியான ஆப்ஷன் இருக்குங்க. இந்த மாதிரியான ஈஸியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இன்வென்டரில வச்சிருக்கோம். இன்வென்டரில பார்த்தீங்கன்னா, இன்வென்டரி மாஸ்டர்ல இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, ஐட்டம் மாஸ்டர், கேட்டகரி மாஸ்டர், ஸ்டாக் மாஸ்டர்ன்னு சொல்லி எல்லாத்துக்குமே மாஸ்டர்ஸ் இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட 5த் ஆப்ஷனா ரிட்டர்ன் ரீசன் மாஸ்டர் இருக்குது. ரிட்டர்ன் ரீசன் மாஸ்டர நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்ப என்னுடைய ரீசன்ஸ் எல்லாமே நான் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிசினஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டேமேஜ்டு கூட்ஸ் தான் வரும். நான் இப்போ டேமேஜ்டு கூட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ரீசன் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டேங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அன்வான்டட் கூட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, விக்காம ரொம்ப நாளா ஸ்டாக்ல இருக்க கூட்ஸ். ஸோ அதெல்லாமே எனக்கு தேவையில்லாதது தான். நான் அத அன்வான்டட் கூட்ஸ்ன்னு தான் சேவ் பண்ணுவேன். ஸோ அன்வான்டட் கூட்ஸ்ன்னு நான் இப்போ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஸ்டாக் கூட்ஸ். அதாவது ரொம்ப நாளா விக்காம நான் என்னுடைய குடோன்ல வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே நான் ஓல்டு ஸ்டாக் கூட்ஸ் தான் ரீசன்ல போடுவேன். ஸோ இப்போ நான் ஓல்டு ஸ்டாக் கூட்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. என்னுடைய ரீசன்ஸ் எல்லாமே நான் கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆகட்டும், சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகட்டும், என்னுடைய ரீசன நான் கிளியரா செலக்ட் பண்ணிக்குவேன். இப்ப நான் ரீசன் கிரியேட் பண்ணது எல்லாமே நான் இப்ப வியூ பண்ணணும்னு நெனச்சேன்னா, வியூ பண்ணி இங்கேயே நான் ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க் யூ. ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே பை வினோதினி.